இந்த ரெண்டு செயின்ல ஒரு செயின் 22 கேரட் கோல்டு, இன்னொரு செயின் 18 கேரட் கோல்டு. இதுல எந்த செயின் எவ்வளவு கேரட் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துல ஒன்னு 22 கேரட் கோல்டு, ஒன்னு 18 கேரட் கோல்டு. எது என்னது கண்டுபிடிங்க. இது 18. இப்ப இந்த ரெண்டு செயின்ல ஒன்னு வந்து கோல்டு, இன்னொன்னு கோல்டே இல்ல, வெறும் கவரிங். இதுல எது கோல்டு எது கவரிங் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துல ஒன்னு கோல்டு, இன்னொன்னு கோல்டு இல்ல, எது கண்டுபிடிங்க. இது கோல்டு. எது கண்டுபிடிங்க. இது டிசைட் மட்டும் பண்ணாதீங்க, கீழே போயிட்டு கமெண்ட்ல நீங்க எதை கோல்டுன்னு நினைக்கிறீங்க, நீங்க எதை 18 கேரட் அண்ட் 22 கேரட் கோல்டு அப்படின்னு நினைச்சீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்மள மாதிரியே தான் மற்றவங்களும் கெஸ் பண்ணாங்களா அப்படிங்கறத அடுத்தடுத்து வரவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன்ல, எது 18 கேரட் கோல்டு எது 22 கேரட் கோல்டுன்னு. நீங்க ஏவை செலக்ட் பண்ணி அதை 18 சொல்லியிருந்தாலும் 22 கேரட்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டுமே தப்பான பதில் தான். ஏன்னா அது கவரிங் நகை. சைட்ல இந்த பி இருக்குல்ல, அதுலதான் செயினை வந்து 18 கேரட் கோல்டாலையும் அந்த டாலரை வந்து 22 கேரட் கோல்டாலையும் பண்ணியிருந்தாங்க. ஆறாவது தலைகீழ கூட இருக்கலாம், அதாவது செயின் 22 கேரட் அண்ட் டாலர் 18 கேரட்னு. ஏன்னா வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் இங்க பில மட்டும்தான் கோல்டே இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் கேட்ட கேள்வியில எது கோல்டுன்னு கேட்டிருந்தால, நீங்க ஏவை செலக்ட் பண்ணி கோல்டுன்னு சொல்லியிருந்தாலும் பிஏ செலக்ட் பண்ணி கோல்டுன்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா ரெண்டுமே கவரிங் நகைகள் மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். உடனே கோவப்படாதீங்க, நீ என்கிட்ட சொன்னதுனால தான் நான் டிசைட் பண்ணேன் அப்படின்ட்டு. இது உங்க பிரெயின் கூட விளையாடுற ஒரு சின்ன ட்ரிக்கை உங்களுக்கு ரிவீல் பண்றதுக்காக தான் சொன்னேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல 18 கேரட் கோல்டு மேல ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அது என்ன, அதே மாதிரி நாம எந்த கோல்டை வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம மார்க்கெட்ல 18 கேரட் கோல்டு அப்படின்னாலே தரை குறைவான ஒரு கோல்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கோல்டு இருக்குன்னு சொன்னதுனால உங்க பிரெயின் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கோல்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சூஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஆக்சுவலா அது கவரிங்கா தான் இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பணக்காரங்க கார்ல வந்து இறங்குறாங்க, நீங்க உங்க பணக்காரங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கவரிங் கோல்டை போட்டு வந்தா கூட அது ஒரிஜினல் கோல்டுங்கிற மாதிரி தான் உங்க மைண்ட் செட் பிலீவ் பண்ணும். ஸோ இங்க 22 கேரட் 18 கேரட் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தரம் எந்த இடத்தையும் குறையல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த வகையிலும் எமோஷன் இல்லாம எதுல லாபம் வருது அப்படிங்கறத. முதல்ல நம்ம ஏன் இந்த கோல்டை வந்து 24, 22 அண்ட் 18 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்கிறத பார்க்கலாம். 24 அப்படிங்கிற நம்பர் தான் நம்பர்ஸ்லேயே ரொம்ப சின்ன நம்பர், அட் த சேம் டைம் அதிகமான நம்பர்ஸால டிவைட் ஆகக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துல 24 ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க இப்ப டிவைட் பண்ணும்போது பாயிண்ட்ல வராது, ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ 24 வந்து நீங்க 2 ஆலையும் டிவைட் பண்ணலாம், 12 வரும். 3 ஆலையும் டிவைட் பண்ணலாம், 8 வரும். 4, 8, 12 அண்ட் 24 சொல்லிட்டு அதிக நம்பர்ஸால அதை டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸை வந்து ஒரு மேக்ஸிமம் ஃபுல் நம்பரா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 24 நம்ம 100% கோல்டுனும் 22 கேரட் கோல்டு வந்துட்டு 91.6% கோல்டு அப்படின்னு சொல்லிட்டோம். லாஸ்டா இந்த 18 கேரட் கோல்டு வந்து 75% கோல்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ 24 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டை வந்து 24 பாகமா பிரிச்சு வச்சுட்டு 24லயுமே கோல்டு இருந்துச்சுன்னா அது 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது 100% சொல்றாங்க. அதாவது 99.9 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பாக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணாதான் அது கோல்டா வந்து வடிவமைக்க முடியும். அடுத்து 22 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 24 பிளாக்ல வந்து 22 பிளாக் வந்து கோல்டு இருக்கும், பாக்கி 2 பிளாக்ல வந்து அதர் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதான் 22 கேரட், அதாவது 91.6% பியூர் கோல்டு அப்படின்னு சொல்றோம். அண்ட் 75% கோல்டுன்னு சொல்றது வெறும் 18 பிளாக்ஸ் மட்டும்தான் கோல்டு இருக்கும், பாக்கி எல்லாமே வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ இப்போ இந்த கவரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்டா உள்ள ஃபுல்லாவே அதர் மெட்டல்ஸ்ல பண்ணிட்டு மேலே மட்டும் இந்த கவரை வந்து கோல்டால பூசிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய கவரிங் வந்துட்டு கோல்டே இல்லாம வருது. பட் ஒரு பிரீமியமான நல்ல கவரிங் டிசைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலயுமே கோல்டு இருக்கும், ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். ஸோ மோஸ்டா இந்த மெட்டல்ஸும் கம்மியா கோல்டும் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி உங்க மைண்ட் செட் தாங்க இங்க விளையாடுது. நாம வந்து இவங்களை இப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி போட்டிருந்தாலும் கோல்டுன்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த எமோஷனை தனியாக உங்களுக்கு பிரிச்சு வைக்கணும்ன்றதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருந்தேன். இப்போ 18 கேரட் கோல்டு நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கேள்வியாவே இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் வழி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24 கேரட் கோல்டை வந்து காயின்ஸாவோ பார்ஸாவோ வாங்குறது தான் பெஸ்ட் வழி. ஏன்னா நீங்க வந்து அதுல எந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. நீங்க வந்து அடகு வச்சு அதுக்கு நீங்க வட்டி கூட கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அதை வித்துட்டு செலவு பண்ணிட்டு அப்புறம் மாசம் மாசம் காசு சேர்த்து புதுசாகவே கோல்டு வாங்கிடலாம். வட்டிங்கிற தொல்லையே உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த 22 கேரட் கோல்டு அப்படிங்கிறது முக்கியமா எங்க பயன்படுது அப்படின்னா
ஆர்னமெண்ட்ஸா, மோதிரமா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், பல வகையான ஆர்னமெண்ட்ஸா இன்னைக்கு பண்றோம். அண்ட் இந்த தங்க நகைகளை வந்து முக்கியமா எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, அங்க இப்ப கல்யாணம் நடக்குதுன்னா மாப்பிள்ளைக்கும் தங்கம் போடுறாங்க, பொண்ணுக்கும் தங்கம் போடுறாங்க. ஸோ இதுல எந்த 22 கேரட் கோல்டு வாங்குறது பெட்டரா, இல்ல 18 கேரட் கோல்டு வாங்குறது பெட்டரா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு 18 கேரட் மேல ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏன்னா இது வெறும் 75% தான் கோல்டு அப்படிங்கிறதுனால ஒரு தயக்கம் எடுத்தோடனே நமக்கு வந்துடும். ரெண்டாவது, நம்ம வந்து இதை அடகு வச்சோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா அடகுக்கு வாங்க மாட்டாங்க. ரொம்ப சில இடங்கள்ல வாங்குறாங்க, ஆர் பான் புரோக்கர் ஷாப்ஸ்ல வாங்குறாங்க. பட் பேங்க்ஸ்ல அடகுக்கு வாங்குறது இல்ல. மூணாவது, இதை வந்து நம்ம விற்கும் போது கம்மியான காசு தான் வருது அப்படிங்கிற இந்த 3 பிரச்சனைகள் தான் வந்து 18 கேரட் கோல்டு மேல இருக்கு. ஆனா இங்க நம்ம மறக்கிறது என்னன்னா, இந்த 18 கேரட் கோல்டை நம்ம வாங்கும் போதே கம்மியான விலைக்கு தான் வாங்குறோம். மார்க்கெட்ல இருக்கிறதோட கம்மியான விலைக்கு வாங்குறோம். அண்ட் இங்க 18 கேரட் கோல்டுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோல்டு பிரைஸ் வந்து இப்ப ஏறுது அப்படின்னா மோஸ்டா 24 கேரட் அண்ட் 22 கேரட்ல தான் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 24, நார்மலா 22 கேரட் கோல்டு தான் உங்களுக்கு நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்சப் பண்ணி 18 கேரட் கோல்டு வரதுக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ 22 கேரட் கோல்டு வந்து ஏறிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே 18 கேரட் கோல்டும் அதே அளவுக்கு ஏறுதா பர்சன்டேஜ்ல அப்படின்னு நிறைய கடைகள்ல டக்குன்னு ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா 18 கேரட் கோல்டு வந்து அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுறது இல்லை அப்படிங்கிறதுனால அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் மூவ் பண்றாங்க. ஸோ திடீர்னு நகை விலை ஏறுது அப்படிங்கிறப்ப நீங்க 18 கேரட் கோல்டு வாங்கினீங்கன்னா மார்க்கெட் விலையோட கம்மியான விலையில வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. கன்ஃபார்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இந்த 18 கேரட் கோல்ட்ல நீங்க வாங்கும் போதே கம்மியான விலை தான் கொடுக்குறீங்க. பிளஸ் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்கல்ல. ஸோ ஏன்னா இப்போ நகைகள் எல்லாமே மேக் பண்ணும்போது கோல்டு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். பட் இங்க கேரட் ஆஃப் கோல்டு 18 தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ரொம்பவே கம்மியாகுது. மேக்கிங் சார்ஜஸ் சேம் தான், பட் வேஸ்டேஜ் வந்து மற்ற மெட்டல்ஸ் அதிகமாக இருக்கு, 25% இருக்கிறதுனால அதுல உங்களுக்கு சேவ் பண்றீங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் பிளஸ் 18 கேரட் தான் கோல்டுக்கு கம்மியான பணம் கொடுக்கும்போது நீங்க வாங்கும் போதே சிக்னிஃபிகன்ட்லி கம்மியான பணம் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ விற்கும் போதும் சிக்னிஃபிகன்ட்லி கம்மியான பணம் கிடைக்கும் போது நீங்க அதை டாலி பண்ணி தான் பார்க்கணும். நீங்க டைரக்டா 22 கேரட் கோல்டு இவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த அடகு வைக்கிற பிரச்சனைக்கு வரலாம். அடகு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு அவசரம்னா மட்டும்தான் வைக்க போறோம். ஸோ மோஸ்டா இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா அடுத்த 3-4 வருஷத்துல அந்த கோல்டை நம்ம அடகு வைக்கிற சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு 18 கேரட் கோல்டு வந்து அடகுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் போக போக வருங்காலத்துல இதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா கோல்டு பிரைஸ் ஏறிக்கிட்டே போகும்போது 1 கிராம் 25,000 ரூபாய் அப்படின்னு போயிடுச்சுன்னா நம்மளால 8 கிராம் ஒரு பவுன் வாங்குறதுக்கு ரொம்ப அதிகமான விலையாயிரும். அப்ப மக்கள் வேற வழி இல்லாம 18 கேரட் கோல்டு வாங்க தள்ளப்படுவாங்க. இப்ப ஆக்சுவலா ஏன் இந்த 18 கேரட் கோல்டு வந்து அடகுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, அதை வந்து நான் செக் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் செக் பண்ணி நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியா இன்சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை செக் பண்றதுக்கு அதிகமா செலவு பண்ணணும். ஸோ அந்த செலவெல்லாம் ஏத்துக்கிட்டு செக் பண்ணி அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நான் 22 கேரட் மட்டும் லோன் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னொன்னு என்னன்னா, மக்கள் நார்மலா மார்க்கெட்ல 22 கேரட் தான் வச்சிருக்காங்கனால நான் அதுக்கு மட்டும் வரேன். 18 கேரட் நான் கண்டுக்கிறது இல்லை. இந்த மார்வாடி கடைகள், அடகு கடைகள் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம ஒருவேளை 18 கேரட் கோல்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா திஸ் இஸ் இன்எவிட்டபிள். எப்படி உங்க கையில இந்த நோக்கியா போன் குட்டியா இருந்துச்சோ இப்ப அதை தடுக்கவே முடியாம நம்ம அம்மா அப்பா கையில கூட ஸ்மார்ட் போன் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்எவிட்டபிளா கண்டிப்பா இந்த 18 கேரட் கோல்டு நம்ம மார்க்கெட்ல வரதான் போகுது. ஈவன் 9 கேரட் கோல்டு வரைக்கும் இறங்கி வரதான் போகுது. ஏன்னா பிரைஸ் ஏற ஏற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் வாங்க முடியும் இல்லையா. ஸோ கண்டிப்பா இது வரதான் போகுது. மார்க்கெட் இதோட புழக்கம் அதிகமாக பேங்க்ஸ் கண்டிப்பா இதை அடகுக்கு ஒத்துக்க தான் போறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அதுவும் இருக்குங்கிறதுனால இந்த பிரச்சனையும் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்க முக்கியமான விஷயம் 18 கேரட் கோல்டுல நான் சொன்ன மாதிரி சார்ஜஸ் வேஸ்டேஜஸ்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒருவேளை கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த 18 கேரட் கோல்ட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் நீங்க பண்ணும்போது சார்ஜஸ்லையும் சேவ் பண்றீங்க, அட் த சேம் டைம் நீங்க கோல்டு தான் கொடுக்குறீங்க உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்படிங்கிறப்ப 18 கேரட் கோல்டு இஸ் நாட் பேட். அந்த காசு பேலன்ஸ் சேவ் பண்ற காசுல நீங்க ஆக்சுவலா ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க உண்மையிலேயே உங்க பசங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்டா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24 கேரட் இஸ் த ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க அப்ப என்ன பண்ணணும், 24 கேரட் கோல்ட்ல வந்துட்டு ஃபுல்லா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வந்து அந்த கோல்டு கொடுத்துட்டு நீங்க செயின்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸா போடுறதுக்கு கவரிங் நகைகளை யூஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், இன்ஃபேக்ட் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆனா நீங்க 22 கேரட்டா கோல்டு போடும்போது ஆக்சுவலா அதிகமான வேஸ்டேஜ் தரீங்க, அதிகமான செலவாகுது உங்களுக்கு. அதனால இந்த மற்ற செலவுகள் எல்லாம் பிளஸ் அது வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணும்போதும் அதிகமா கோல்டு உங்களுக்கு போகுது. இப்போ நீங்க வந்து 22 கேரட் கோல்டை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கருப்பாயிருச்சுன்னு பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா கோல்டு தான் வேஸ்ட் ஆகுது. பட் அது 18 கேரட் கோல்டு போடும்போது 75% தான் கோல்டு இருக்கும்போது உங்களுக்கு அங்கேயும் சேவ் ஆகுது. ஸோ நீங்க எய்தர் இந்த 18 கேரட் கோல்டு யூஸ் பண்றது லாபமா இருக்கும், 24 கேரட் கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸா வச்சுட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகை போட்டாலும் அதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். 22 கேரட் கோல்டு தான் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா நான் தடுக்க மாட்டேன், அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது உங்க இஷ்டம், உங்களோட நம்பிக்கை. பட் உங்களுக்கு லாபகரமா எது முடிய போகுது அப்படின்னா
அகெயின் 24 கேரட் கோல்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட் வந்து நான் லாபம்னு சொல்ல மாட்டேன், செலவை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்ட்டும் 18 கேரட் கோல்டை வந்து நீங்கள் தலை குறையோ நினைக்க வேண்டாம். இப்போ எப்படி நான் சொன்னேன், கவரிங் நகையே காமிச்சு நான் உங்களுக்கு 2 நிமிஷம் நம்ப வச்சிடலாம் இது வந்து ஒரிஜினல் கோல்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் மேரேஜஸ்லையுமே உங்கள் சொந்தக்காரங்களுக்காக உங்களுக்கு நீங்களே காசை விட்டுடாதீங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஆர் நீங்கள் 22 கேரட் கொடுக்கும்போதுமே ஓகே எனக்கு பரவாயில்ல போகுதுனாலும் பரவாயில்லன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதே மாதிரி 24 கேரட் கோல்டுக்கும் 22 கேரட் கோல்ட்லையும் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்னேஷ்.